ஹாய்ல கைஸ், இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் மொறு மெது வடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஊற வச்ச உளுந்து எடுத்துக்கோங்க. அதை அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட் மாரி அரைச்சிக்கோங்க. எந்த பதம்னு காட்டுற பாருங்கள். இதோ இந்த பதம் மட்டும்தான். இந்த படம் வந்தால் தான் நம்ம மொறுன்னு வரும். அதுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு சேர்த்துங்க. அதேமாதிரி உப்பும் தேவையான அளவு போட்டுக்கங்க. கொஞ்சோண்டு பெப்பர் நசுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். எவ்வளோ கலரிங்களோ அதுக்கப்புறம் தான் உப்பு அந்த பெப்பர்லாம் அந்த எல்லாத்துலேயும் கலக்கும். அதனால் நல்லா மிக்ஸாக பண்ணிக்கங்க. ஃபுல்லாக 2 கறிவேப்பிலை இனிக்கு போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். நீங்கள் இந்தமாரி வடை போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை சின்ன போண்டா மாரி கூட போட்டுக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சில்வர் காயின் கிவ்வே தர போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ரிலேட்டட் வீடியோஸ்லேயும் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம கிவ்வே வின்னரை ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்றைக்கி தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. நல்லா வருது பாருங்கள் வடை. நல்லா காய விட்டுக்குங்க. நீங்கள் கிறிஸ்பியாக வேணுன்னா ஃபுல்லாக மொறுன்னு இதை தீ விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் எப்படி கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். அவ்வளோதான், நம்மளுடைய ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு மெது உளுந்து வடை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.